இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலா பட்டோரா. அதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு 1/2 kg. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு, பேக்கிங் பவுடர், தயிர், இது மூணையும் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு 30 minutes அப்படியே ஊற விடுங்க. ஒரு வெட் கிளாத் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பால்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதை நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா சோளா பூரி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் சோளை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 தக்காளி, 3 வெங்காயம், 7 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கலாம். அதை சின்னதாக வெட்டி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கிறோம். ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சன்னாவை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்குவோம். அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு தேவையான அளவு சன்னா, வேக வச்ச சன்னாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்குங்க. நம்மளுக்கு சோலோ பட்டோரா ரெடி.